இதுல நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியுமாய். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது எப்படி போவதில்லை? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. வெறுமையா போவதில்லை, நிறைய அள்ளிட்டு போவீங்கன்னு அர்த்தம். நிறைய அள்ளிட்டு போவீங்கன்னு அர்த்தம். கவனிங்க, இவர்கள் வெறுமையாய் போனார்கள் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தர் இவங்களை விடுதலை ஆகிட்டாரு இல்லையா? கர்த்தர் இவர்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாய் புண்ணியத்தின் நிமித்தமாய் விடுதலை ஆக்கிட்டாரு. இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம தொடச்சு கட்டிட்டு அப்படியே சரி கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, அப்படியே போய் சேருவோம், கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு, அப்படியே சரி போவோம் பொண்ண அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம தொடச்சு கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில வந்தாங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? தேவன் இவர்களோடு ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையே வீணா போயிடும். அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த உடன்படிக்கைக்கு மறுபடியும் நான் மேரேஜுக்கே வர்றேன், போன வாரம் சொன்னேன் இல்லையா, அங்கேயே வர்றேன். ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை திருமணம் கொள்றாரு. அந்த பெண்ணை சாப்பாடு இல்லாம, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, ஒன்றும் வாங்கி கொடுக்காம அப்படியே வங்கோலையா போட்டு வச்சிருந்தாருன்னு எப்படி இருக்கும்? இவர் மாத்திரம் ஜம்முன்னு இருக்கிறாரு. இவர் மாத்திரம் நல்லா ட்ரெஸ்ஸுக்கு நல்லா மாப்பிள்ளை மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கிறாரு. அந்த பிள்ளை பாவம் அப்படியே ஒன்றுமெல்லாம் பேட் இருக்குது. பொண்ணு கொடுத்தவங்கள வந்து பார்க்குறேன், என்னப்பா அப்படி வச்சிருக்கிற? இல்லை நான் தாழ்மையாக வச்சிருக்கேன் உங்கள் மகளை அப்படின்னா, அட கூறுகட்ட பயல, நாங்கள் பிள்ளை எப்படி கொடுத்தோம், நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வச்சு எவ்வளோ நல்லா கொடுத்துருந்தோம், அதனால தான் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் முடித்தேன். இப்போ இப்படி போட்டு வச்சிருக்க, சாக பிள்ளைக்கு போட்டு வச்சிருக்கிற, ஓன்ட்ட நான் ஒன்றுமா இல்லை, இவ்வளோ இருக்குல்ல, கொடுக்க வேணாமா? அப்போ உனக்கு இந்த பெண்ணை கொடுத்தே என்னது? வேஸ்ட்டு, வீண், அர்த்தமே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இஸ்ரவேல் மக்கள் ஒன்றுமே இல்லாமல் தொடச்சு கட்டிக்கிட்டு இந்த எகிப்து தேசத்தை விட்டு அப்படியே வெளியில் பேன் வந்தாங்கன்னா எதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு? கர்த்தர் இவர்களோடு பண்ணின, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிரு, வீணா போயிடும். அதனாலேயே கர்த்தர் என்ன பண்றாரு? மூடையா கொடுக்குறாரு. எத்தனை மாட்டு வண்டியில் அழிட்டு வந்தாங்களோ தெரியல. ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட விதத்துல எவ்வளவு மூடையா வெள்ளியும் பொண்ணை அள்ளிட்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே ஐஸ்வர்யம் இருந்தா தான் எதை உறுதிப்படுத்த முடியும்? உடன்படிக்கைய உறுதிப்படுத்த முடியும். நீங்களாம் நல்லா இருந்தா தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு ஒண்ணு இல்லாம, கடங்காரனுக்கு பயந்து சந்து பந்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? அதனாலதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காகவே நீங்க நல்லா இருக்கணும். கர்த்தர் விருப்பப்படுறாரு. அப்ப அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே உடன்படிக்கையின் மித்தமாக நீர் என்னை ஆசீர்வதியும், உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளை ஆசீர்வதியும், உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளை உயர்த்தும் ஆண்டவரே. என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், இந்த காலேஜ்ல படிக்கிறான், இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், கர்த்தாவே உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளையை உயர்த்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய திட்டத்துக்காக. இப்படி ஜெபிக்கணும். பிறந்திருக்கு பாரு தரித்திரம் பிடிச்ச கழுத சாணி, எந்த நேரத்தில் பிறந்துச்சோ, டைமை பார்க்காம விட்டனே, என்னத்தையாலும் பேசுறது பாருங்க கிறிஸ்தவங்க. என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. ஞானமா பேசணும், புத்தியா பேசணும், விவேகமா பேசணும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பேசணும். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். என்ன பண்ணியிருக்கிறீர்? உடன்படிக்கை பண்ணிருக்கீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக தயவு கிடைக்க பண்ணுகிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக வெள்ளியும் பொண்ணை எனக்கு தருகிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக என்னை வாழ வைக்கிறீர், என் பிள்ளைகளை வாழ வைக்கிறீர், பேர பிள்ளைகளை வாழ வைக்கிறீர். ஆண்டவரே, உடன்படிக்கையின் தேவனே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? உடன்படிக்கையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி
செய்ததினால் கேட்டதை எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளை அடித்தார்களா, கொள்ளையிட்டார்களா? சில ஆட்கள் அதை வந்து கொள்ளை அடிச்சாங்கன்ற மாதிரி வாசித்துறாங்க. விலைக்கு சொல்றேன், 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. சங்கீதம் 91 குறித்து விரிவான போதனையை போதிக்கும் பொழுது விலைக்கு சொன்னேன் நான், அப்ப கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு முறை சொல்றேன், கொள்ளை அடிச்சாங்களா கொள்ளையிட்டாங்களா? கொள்ளை அடிக்கிறது வேற, கொள்ளை கூட்டத்து பாசுன்னு வாங்க பாருங்க, அது இல்லை. சரி, இதை கவனிப்போம். இவ்விதமாய் என்ன செய்தார்களாம்? கொள்ளையிட்டார்களாம். என்னையா இது? தேவன் இப்படிலாம் செய்யலாமா? தேவன் இப்படிலாம் செய்யலாமா? நம்முடைய தேவன் அநியாயம் செய்ய மாட்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் அநியாயம் செய்ய மாட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேலை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க தாத்தா, இவங்க பாட்டி, இவங்க கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேலை பார்த்துருக்கிறாங்க எல்லாம். கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அவ்வளத்தையும் வட்டி முதலமா சேர்த்து வாங்கி கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், இது நியாயமா அநீதியா? நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷனு அது இதெல்லாம் 10 வருஷமா வரலை, யாரோ ஒருத்தர் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அது தவறா? அது சரி. ஏன்னா அது உங்களுடைய பங்கு, உங்களுக்கு வர வேண்டியது. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கிறீங்க, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப். அது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சம்பளம், தாத்தாவுடைய சம்பளம், பாட்டியுடைய சம்பளம், முதல் தலைமுறையுடைய சம்பளம், பிஎஃப் எல்லாத்தையும் வட்டி முதலமா கலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. எது நிமித்தமாக? உடன்படிக்கை நிமித்தமாக. எல்லாம் இருக்கிறீங்களா? எது நிமித்தமாக? உடன்படிக்கையின் நிமித்தமாக. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொள்ளையிட்டார்கள். என்னது? கொள்ளை அடிக்கல. என்ன செஞ்சாங்க? கொள்ளை அடிக்கிறதுனா திருடுறதுன்னு அர்த்தம், களவாணித்தனம் பண்றதுன்னு அர்த்தம். அவனை போக விட்டுட்டு, உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது, நீங்க போயிட்டு வாங்க, அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அள்ளிட்டு ஓடிடுறது. அதுக்கு பேர் என்னது? கொள்ளை அடிக்கிறது. கொள்ளையிடுறதுனா நேரா கொடு கொடு, எங்கள் தாத்தாவுக்கு வர வேண்டியது, எங்கள் பாட்டிக்கு வர வேண்டியது, எங்கள் அப்பத்தாவுக்கு வர வேண்டியது, எங்கள் சியானுக்கு வர வேண்டியது, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல, எல்லாத்தையும் பதுக்கி வச்சேல, நியாயமான ஊதியம் கொடுக்கல, இத்தனை தலைமுறை எங்களுக்கு வர வேண்டியது தரல, இப்போ கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்பா ராஜாக்களா, முதல்ல நீங்கள் கிளம்புனா போதும், இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்புனா போதும்னு சொல்லி இவங்களை கிளப்புற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. யாரு? எகிப்தியர்கள். எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை என்ன வேலையில் பண்ணுறாங்க? கிளம்புக்கு இருக்காத, வேணாம், நீ போயிரு, உன் தேசத்துக்கு போயிரு, கானான் தேசம் தான் உன் தேசம், அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, இது எங்க தேசம், எங்க தேசத்தை விட்டு நீ வெளியே போப்பா அப்படின்னு இவங்களை கிளப்புற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. கிளம்பு போ, சும்மாலாம் நீ போக வேணாம், இந்தா வச்சுக்க அப்படின்னு வீட்டில் அவன் வச்சிருக்கிற வெள்ளி நகைகளை, பொன் நகைகளை பாருங்க, மூடைய தூக்கி கொண்டு போ, ஆடு மாடு எல்லாத்தையும் அள்ளிட்டு போ, நீ போ கிளம்பு அப்படின்னு அவங்க கிளப்புறாங்க, கொடுத்து கிளப்புறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? கொள்ளையிடுதல். எனவே பழைய உடன்படிக்கை, இது என்ன உடன்படிக்கை? இது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. நீங்கள் ஆழமாய் கவனிக்கணும். பழைய உடன்படிக்கை அது தரித்திர உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுவோமா? பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்ய உடன்படிக்கைனா அப்ப புதிய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கையா? அது பழைய உடன்படிக்கை. அங்கதான் கவனிக்கணும். இப்ப அங்கதான் கவனிக்கணும். இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்னுடைய வலது கையில் 100 ரூபா வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் இடது கையில் 50 ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க.
எடுத்துக்குங்கன்னு சொல்றேன். எதை எடுத்துக்கிருவீங்க? ஏன்? இந்த 50 ரூபாயும் சேர்த்ததுல இருக்குது. இந்த 50 ரூபாயும் சேர்த்து அதுல இருக்குது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு என்னன்னா, பழைய உடன்படிக்கைக்கு கூடிய ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சேர்ந்து எதுக்குள்ள இருக்குது? இப்ப அப்ப புதிய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை இல்ல, புதிய உடன்படிக்கையும் ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை தான், ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை தான், செழிப்பின் உடன்படிக்கை தான், சுகத்தின் உடன்படிக்கை தான், சமாதானத்தின் உடன்படிக்கை தான். எத்தனைக்கு புரிகிறது? இப்ப நீங்க எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். இந்த உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, இந்த உடன்படிக்கை ஐஸ்வர்ய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை செழிப்பின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை சரீர சுகத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை வெற்றியின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. எந்த உடன்படிக்கைக்குள்ள நாம இருக்கிறோம் என்பது விளங்கணும். ஆமென்.